குட் மார்னிங். ஆடியோ வீடியோ ரெண்டுமே கிளியரா இருக்கா? எஸ் மேம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம லெக்சர் நம்பர் 4 ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அண்ட் பாப்புலேஷன் கண்ட்ரோல் வந்து பார்க்கலாம். எஸ், போன லெக்சர் வந்து நீங்க கண்டிப்பா பாருங்க. அதுல நான் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்டா வந்து முடிச்சிட்டேன். இப்போ ஸ்பெர்ம் மட்டும் இருக்கு, மேல் கேமீட். ஸோ அது வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மேல் கேமீட் தான் வந்து ஸ்பெர்ம் இல்லைன்னா ஸ்பெர்மாட்டோசோவா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு நேம், ஒன்னு ஸ்பெர்ம் இல்லைன்னா வந்து ஸ்பெர்மாட்டோசோவா. இது ஃபர்ஸ்ட்ல வந்து இம்மொட்டைலா இருக்கு. ஸ்பெர்ம் எங்க வந்து டெவலப் எங்க வந்து ஃபார்ம் ஆகுது, எங்க ப்ரொடியூஸ் ஆகுது? டெஸ்டிஸ்குள்ள இருக்கிற செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ்குள்ள. டெஸ்டிஸ்குள்ள 250 கம்பார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் டெஸ்டிகுலர் லொபியூல்ஸ் இருக்கும். அந்த 250 கம்பார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் டெஸ்டிகுலர் லொபியூலுக்குள்ள 1 to 3 செமினிஃபெரஸ் டிபியூல் இருக்கும். ஸோ இந்த செமினிஃபெரஸ் டிபியூலுக்குள்ளதான் வந்து அதுல ஸ்பெர்மாட்டோகோனியா ரெண்டு செல் இருக்கும், ஸ்பெர்மாட்டோகோனியா செர்டோலி செல்ஸ்னு. சோ இதுல ஸ்பெர்மாட்டோகோனியா தான் என்னவா மாறுதுன்னா மைட்டாசிஸ் அப்புறமா மியோசிஸ் பண்ணி ஸ்பெர்மாட்டோசோவா மாறுது. ஸ்பெர்மாட்டோசோவா இஸ் நத்திங் பட் ஸ்பெர்மா மாறுது. இப்போ இந்த ஸ்பெர்ம் வந்து டெஸ்டிஸ்ல இருந்து ரெட்டி டெஸ்டிஸ்க்கு வரும். ரெட்டி டெஸ்டிஸ்ல இருந்து வாசா எஃபரன்ஷியாக்கு வரும். வாசா எஃபரன்ஷியால இருந்து எபிடைடமிஸ்க்கு வரும். சோ எபிடைடமிஸ்க்கு வரும்போது என்ன, எப்படி இங்கெல்லாம் வரும்போது டெஸ்டிஸ், ரெடி டெஸ்டிஸ், அப்புறமா வாசா எஃபரன்ஷியா, எபிடைடமிஸ் வரைக்கும் வரைக்கும் இதுல இது இம்மொட்டைலா இருக்கும். இம்மொட்டைல்னா அதனால வந்து அது மூவ் பண்ணாது. ஜஸ்ட் அந்த ஒரு ஃப்ளோ மூலமா போயிட்டே இருக்கும், அந்த கான்ட்ராக்ஷன்ஸ் மூலமா போயிட்டு இருக்கும். ஸ்டார்டிங்ல இம்மொட்டைலா இருக்கும். அதுவே வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்குள்ள போகும்போது அதோட டெய்ல் வந்து அப்படியே வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, இது எனர்ஜி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. ஸோ இதுக்குன்னா அது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ல வந்து சர்விக்ஸ், வெஜைனா, சர்விக்ஸ், அப்புறமா யூட்ரஸ், ஃபெலோப்பியன் டியூப், இவ்வளவு தூரம் போக வேண்டியது இருக்கு ஸ்பெர்ம். அதனால இப்போ வந்து எல்லாமே எனர்ஜி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு ஏடிபி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அங்க போகும்போது அதோடைய மூவ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி. ஓகே, ஸோ இனிஷியலா வந்து எபிடைடமிஸ்ல இருக்கும் போது ஸ்பெர்மாட்டோசோவா வந்து இம்மொட்டைலா இருக்கு. மொட்டைலா இட் கேன் நாட் மூவ், இட் டஸ் நாட் மூவ் இட்ஸ் டெய்ல். இந்த டெய்ல் பார்ட் இருக்குல்ல, இது வந்து மூவ் ஆகாது. So spermatozoa are immotile when stored in epididymis, but get activated and motile by the secretion from the accessory reproductive gland in male. So என்ன சொல்றாங்கன்னா, சோ மூணு கிளாண்ட் படிச்சோம் நம்ம. மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல மூணு அசசரி கிளாண்ட் படிச்சோம். செமினல் வெசைக்கிள், ப்ராஸ்டேட் கிளாண்ட், அப்புறமா பல்போ யூரேத்ரல் கவுப்பர்ஸ் கிளாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மூணு கிளாண்ட வந்து செக்ரீஷன்ஸ் கொடுக்கும். அதோடய ஒரு லிக்விட் மாதிரி வந்து ஒரு ஃப்ளூயிட் மாதிரி வந்து கொடுக்கும். இந்த ஃப்ளூயிடு கூட இந்த ஃப்ளூயிட வந்து செமினல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த செமினல் ஃப்ளூயிட் கூட ஸ்பெர்ம் வந்து வரும். சோ இப்ப நம்ம கிட்ட என்ன இருக்கு, ஸ்பெர்ம் இருக்கு, அப்புறமா செமினல் ஃப்ளூயிட். இந்த ரெண்டுத்தையும் சேர்த்தா சீமன் வந்துடும். சோ சீமன்ல இருக்கும் போது வந்து என்ன ஆகும்னா, ஸ்பெர்ம் வந்து இட் கெட்ஸ் ஆக்டிவேட்டட் அண்ட் பிகம்ஸ் மொட்டைல். ஆக்டிவேட் ஆகி அதோட டெய்ல வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். நாட் ஃபாஸ்ட் பட் ஓரளவு மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். சோ இந்த செக்ரீஷன் ஆஃப் வேரியஸ் கிளாண்ட் வித் ஸ்பெர்ம் தான் வந்து சீமன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ மூணு கிளாண்டோடைய செக்ரீஷன் பிளஸ் ஸ்பெர்ம் தான் வந்து சீமன் சொல்லுவாங்க. அந்த மூணு கிளாண்டோடைய செக்ரீஷனை செமினல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது கொடுக்கல, நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, the sperms are released in millions. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஸ்பெர்ம்ஸ் வந்து மில்லியன்ஸ், 200 to 300 மில்லியன் ஸ்பெர்ம்ஸ் வந்து பர் பாப்புலேஷன்ல பர் எஜாகுலேஷன்ல வந்து இதுவாகும். கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு எஜாகுலேஷன்ல ஒரு பாப்புலேஷன்ல வந்து 200 to 300 மில்லியன் ஸ்பெர்ம்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். இதுல ஒன்லி ஒன் தான் வந்து 200 to 300 மில்லியன் ஸ்பெர்ம்ல ஒன்லி ஒன் ஸ்பெர்ம் தான் வந்து எக்கு எக்கு கிட்ட செகண்டரி ஃபீமேல் கேமிட் கிட்ட வந்து போகும். ஓகேங்களா?
ஸ்பெர்ம் இன்ட்ரடியூஸ் எதுக்குன்னா அந்த வெஜைனால சர்விக்ஸ் யூட்ரஸ் அப்படி சிலது வந்து என்ன ஆயிடும், டெட் ஆயிடும். So sperm when introduced into the vagina of the female move with speed of 2 millimeter per minute inside of the body of female. என்ன சொல்றாங்கன்னா ஸ்பெர்ம் வந்து சீமன் வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ல டெபாசிட் ஆகும்போது வெஜைனால போகும்போது என்ன ஆகும்னா அது ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகும். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் ஐ திங்க் ஸோ வித்தின் 3 days வந்து ஸோ எக் உருவாகி பெலோப்பியன் டியூப்ல வந்து வந்துடும். ஸோ வித்தின் 3 days வந்து ஸ்பெர்ம் வந்து அங்க வந்துடும். இல்லைன்னா வந்து ஃபர்டிலைசேஷன் நடக்கவே நடக்காது. ஸோ என்ன ஆகும்னா அந்த வெஜைனாவுடைய அசிடிட்டினால சிலது இதுவாயிடும். ஓகே, சிலது ஸ்லோ ஆயிடுச்சுன்னா போக முடியாது. அதனால ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா வந்து மூவ் ஆகும். ஓகே, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஷோ தி கோர்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம் ஃப்ரம் தேர் ப்ரொடக்ஷன் இன் டெஸ்டிஸ் டு ரீச் த யுரேத்ரா இன் பெனிஸ். என்ன சொல்றாங்கன்னா ஸ்பெர்ம் வந்து டெஸ்டிஸ்ல இருக்கிற செம்னிஃபெரஸ் டிபியூல்ல ஸ்பெர்மாட்டோகோனியா தான் வந்து ஸ்பெர்மா மாறுது. இங்க இருந்து எப்படி வந்து லாஸ்டா இருக்கிற யுரேத்ரா மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் தான் இங்க கொடுத்துருக்காங்க. சோ மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல இருக்கிற யுரேத்ரா பெனிஸ்ல போய் எப்படி வந்து போகுது அதோடைய அந்த பாத்வே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, செம்னிஃபெரஸ் டிபியூல்ஸ் இன் டெஸ்டிஸ் ப்ரொடியூஸ் ஸ்பெர்ம். சொன்னல டெஸ்டிஸ்ல டெஸ்டிகுலர் லொபியூல் இருக்கும். 250 டெஸ்டிகுலர் கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. சோ இந்த கம்பார்ட்மெண்ட்ஸ்குள்ள 1 to 3 செம்னிஃபெரஸ் டிபியூல் இருக்கும், ஹைலி காயில்டு. இது வந்து ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஸ்பெர்ம் வந்து ரெட்டி டெஸ்டிஸ்க்கு போகும். அதுக்கப்புறமா தான் வாசா எஃபரன்ஷியாக்கு வரும். இதெல்லாம் டக்ட் டியூப்ஸ் மாதிரி இருக்கும். வாசா எஃபரன்ஷியாக்கு போனதுக்கு அப்புறமா இது எங்க போகும்னா எபிடைடமிஸ், டெஸ்டிஸ்க்கு வெளியில இருக்கிற எபிடைடமிஸ்ல போகும். எபிடைடமிஸ்ல இது வந்து ஸ்டோர் ஆயிடும். இது வந்து இந்த டைம்ல என்ன இருக்கும், இம்மொட்டைலா இருக்கும். இதனால மூவ் பண்ண முடியாது. வாஸ் டெஃபரன்ஸ், அதுக்கப்புறமா வாஸ் டெஃபரன்ஸ் போகும். அப்புறமா வந்து யூரினரி பிளாடருக்கு மேல வந்து எஜாகுலேட்டரி டக்டிங். ஜஸ்ட் வந்து ரேண்டமா ஸ்கெட்ச் கொடுத்துருக்காங்க. நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணனா 1 minute. எஸ், ஆடியோ கிளியரா இருக்குல்ல, சத்தமா இருக்குல்ல? எஸ் மேம். சோ இதுல ஜஸ்ட் அவங்களுக்கு வந்து ஒரு அவுட்டர் ஸ்கெட்ச் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, டீடைலா கொடுக்கவே இல்லைங்க. ஓகே, நம்ம டீடைல் தான் வந்து படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? சோ அதை நம்ம எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் செம்னிஃபெரஸ் டிபியூல்ல இருந்து டெஸ்டிஸ்ல பாத்தீங்கன்னா 250 டெஸ்டிகுலர் லொபியூல். டெஸ்டிகுலர் லொபியூல்ல இருந்து செம்னிஃபெரஸ் டிபியூல் 3 இருக்கும். செம்னிஃபெரஸ் டிபியூல்ல தான் இந்த ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ வந்து எங்க போகும்னா இது நெக்ஸ்ட் ரெட்டி டெஸ்டிஸ்க்கு போகும். ரெட்டி டெஸ்டிஸ், அதுக்கப்புறமா வாசா எஃபரன்ஷியாக்கு போகும். வாசா எஃபரன்ஷியா நோ ப்ராப்ளம், எது இருந்தாலும் ஓகே. வாசா எஃபரன்ஷியால இருந்து எபிடைடமிஸ்க்கு போகும். இது கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க. எபிடைடமிஸ்ல இருந்து வாஸ் டெஃபரன்ஸ்க்கு போகும். வாஸ் டெஃபரன்ஸ்ல இருந்து எஜாகுலேட்டரி டக்டுக்கு போகும். எஜாகுலேட்டரி டக்ட்ல இருந்தா வந்து யுரேத்ரா. ஓகே, யுரேத்ரா பெனிஸ்ல, பெனிஸ்குள்ள வந்து யுரேத்ரா, அந்த யுரேத்ரா வந்து வரும். ஓகே, சோ எஜாகுலேஷன் நடக்கும் போது யுரேத்ரால இருந்து சீமன் வந்து ரிலீஸ் ஆகும் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ல. ஓகே, சோ இப்படிதான் வந்து ஸ்பெர்ம். ஆக்சுவலி இங்க பாருங்க, ஸ்பெர்ம் பத்தி உங்க கொடுத்துருக்காங்க இவங்க. ஓகே, இது இம்மொட்டைலா இருக்கும் எபிடைடமிஸ்ல. இது வந்து அந்த செக்ரீஷன்ஸ் எல்லாம், கிளாண்டோடைய செக்ரீஷன் எல்லாம் வரும்போது இது ஆக்டிவேட் ஆகி மொட்டைலா மாறிடும். சீமன் பத்தி கொடுத்துருக்காங்க. பர் எஜாகுலேஷன்ல 200 to 300 மில்லியன் ஸ்பெர்ம்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும், எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனா ஸ்பெர்மோடைய அந்த பார்ட்ஸ் வந்து லேபிளிங்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. லேபிளிங்ல தான் டயக்ராம்ல ஸ்பெர்மோடைய ஒரு பார்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா தியரியில கொடுக்கவே இல்லை. ஓகே, சோ இந்த டயக்ராம்ல கொடுத்துருக்கிறது நம்ம ஒன்னொன்னு பார்க்கணும்.
புரியுதா? இல்லன்னா வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்க வந்து எக்ஸாம்ல இது கேட்டாங்கன்னா நீங்க வந்து கோர்ட்ல போய் கேஸ் எல்லாம் போட முடியாது. ஓகே. சோ இந்த மாதிரி வந்து புக்ல இல்ல இது வந்து கேட்டிருக்காங்க அப்படிலாம் டயக்ராம்ல அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அத நம்ம தான் வந்து கத்துட்டு இருக்கணும். ஓகே. சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஸ்பெர்ம்ல பாத்தீங்கன்னா வந்து 3 பார்ட் இருக்கு. ஒன்னு நெக்கு, ஒன்னு ஹெட், நெக்கு, அப்புறமா மிடில் பீஸ். நெக்கு, சோ ஹெட், நெக்கு, மிடில் பீஸ். ஹெட், நெக்கு, மிடில் பீஸ் 3 பார்ட் இருக்கு ஸ்பெர்ம்ல. 3 பார்ட்ஸ். அது ஹெட், நெக்கு, அப்புறமா மிடில் பீஸ். அண்ட் தென் டெய்ல் சொல்லுங்க. டெய்ல் டெய்ல்னா பிளாஜெல்லா கூட சொல்லணும். 4 பார்ட்ஸ் இருக்கு ஒரு ஸ்பெர்ம்ல. 4 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம். சோ டு நாட் ஃபோக்கஸ் ஆன் ரைட்டிங் நோட்ஸ், அதெல்லாம் எதுவுமே பண்ணவே பண்ணாது. ஓகே. அதெல்லாம் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் அண்டர்ஸ்டாண்டிங். அதுதான் நான் எல்லா கிளாஸ்லயும் உங்களுக்கு அதுதான் சொல்லுவேன். சோ நான் எழுதுறதுல மேம் சொல்றாங்களே இந்த பாட்டு எழுதிக்கணுமே, அதுல ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நான் வந்து இதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இன்னைக்கு கிளாஸ் உங்களுடைய கோல் என்னதுன்னா, கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் இன்னைக்கு என்ன படிக்கிறேன்னு எல்லாமே வந்து எனக்கு செம்மையா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும், அதை நான் கண்டிப்பா ரிவைஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு கோலோட உட்காரு. டு நாட் ஃபோக்கஸ் ஆன் ரைட்டிங், ரஷ்ஷிங் டு ரைட். ஓகே. சோ அது வேஸ்ட் தான். இதுக்கு நான் உங்களுக்கு எல்லாமே எழுதி கொடுத்துருவேன். லேபிளிங் பார்க்கலாம். சோ 4 பாட்டு இருக்கும் சொன்ன ஞாபகம் இருக்கா? ஹெட், அப்புறமா வந்து நெக் இருக்கும். இதுதான் நெக்கு. இங்க இருக்குல்ல நெக், இது நெக். மென்ஷன் பண்ணல பாருங்க. இது நெக், இது மிடில் பீஸ். இங்க இருக்குல்ல, இது மிடில் பீஸ். அப்புறமா இது வந்து உங்களுக்கு டெய்ல் மாதிரி வரும். நெக் சின்ன ரீஜன் இருக்குல்ல, இதுதான் நெக். நான் வேணா கலர் மாத்தி உங்களுக்கு ஹைலைட் பண்றேன். எல்லோ கலர்ல பண்ணிருக்கலாம், அதுதான் நெக். இது வந்து மிடில் பீஸ். ஓகே. சோ இது ஹெட். இந்த பார்ட் வந்து ஹெட். ஹெட்ல பாத்தீங்கன்னா ஹெட்டோடைய டாப்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ரோசோம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. ஒரு கேப் மாதிரி இருக்கும். ஹெட்ல ஒரு கேப் மாதிரி இருக்கும். ஒரு பேக் மாதிரி இருக்கும் ஹெட்டுக்கு மேல. ஓகே. அதுல அந்த பாட்டை தான் வந்து ஆக்ரோசோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ஆக்ரோசோம். இந்த ஆக்ரோசோம்ல பாத்தீங்கன்னா நிறைய என்சைம்ஸ் இருக்கும். அந்த என்சைம் அந்த அந்த என்சைம்ஸோட பேர் வந்து ஸ்பெர்ம் லைசின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே. சோ ஆக்ரோசோம் ஹெட்டுக்குள்ளதான், ஹெட்டுக்கு டாப்ல வந்து ஒரு சின்ன பேக் மாதிரி இருக்கும். அதுல வந்து இட் இஸ் ஃபில்டு வித் என்சைம்ஸ். அந்த பேக் பேர் தானே சொல்லுவாங்க ஆக்ரோசோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நியூக்ளியஸ் வந்து இருக்கும். கரெக்ட் தானே? இது ஒரு செல்லு. செல்ல கண்டிப்பா என்ன இருக்கும்? நியூக்ளியஸ் இருக்கும், சைட்டோபிளாசம் இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஸ்பெர்ம் வந்து ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு. ரீப்ரடக்டிவ் ட்ராக், வெஜைனா, சர்விக்ஸ் எல்லாமே வந்து போக வேண்டியது. அதனால என்ன பண்ணுனா அந்த ஸ்பெர்ம்ல இருக்கிற சைட்டோபிளாசம் அது வந்து கம்மியாயிடும். சோ எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் சைட்டோபிளாசம் வந்து நார்மலா வந்து ஒரு ஹியூமன் செல்ல இருக்குமோ அது வந்து இருக்கவே இருக்கு. அது வந்து கம்மியாயிடும். சோ எவ்வளவு அமௌண்ட் இருக்கணுமோ அது வந்து கம்மியாயிடும். இதுக்குன்னா இது லைட்டா இருக்கணும். கொஞ்சம் லைட்டா இருக்கணும். அப்பதான் வந்து ரொம்ப தூரம் போக முடியும். ஃபாஸ்டா போக முடியும். அதனால நேச்சரே வந்து என்ன ஆகுதுன்னா சைட்டோபிளாசம் இதோட இது கம்மியாக்கிடுது. அப்புறமா வந்து எல்லாம் செல் மெம்பரைன் பவுண்ட் செல் ஆர்கனல்ஸ் எல்லாமே இருக்கு. எல்லாமே இல்ல. ஓகே. ஜஸ்ட் நியூக்ளியஸ் இருக்கு. ஓகே. அப்புறமா வந்து சைட்டோபிளாசம் கொஞ்சோண்டு அமௌண்ட்ல இருக்கும். நிறைய ஒரு ஹியூமன் செல்ல கம்பேர் பண்ணும்போது அவ்வளவு அதிகமான சைட்டோபிளாசம் வந்து இதுல இருக்காது ஸ்பெர்ம்ல. எதுக்குன்னா பிகாஸ் இட் நீட்ஸ் டு பி லைட் அண்ட் டு டிராவல் ரொம்ப லாங்கா வந்து டிராவல் பண்ண வேண்டியது இருக்கு. ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் ட்ராக் குள்ள போகணும் அது. ஓகே.
அப்புறமா வந்து வெஜைனாவை கிராஸ் பண்ணும், சர்விக்ஸ கிராஸ் பண்ணும், யுரேத்ராவை யூட்ரஸ கிராஸ் பண்ணும். அப்புறம் ஃபெலோப்பியன் டியூப்ல இருக்கிற ஆம்புலரி இஸ்கமிக் ஜங்ஷன் வரைக்கும் வர வேண்டியது இருக்கு. சோ இவ்வளவு தூரம் கிராஸ் பண்ண வேண்டியது இருக்கு sperm. அதனால என்ன ஆகும்னா டு பி வெரி லைட், சைட்டோபிளாசம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும், கொஞ்சோண்டு அமௌண்ட்ல இருக்கும். ஓகே, சோ ஹெட்ல ஒரு நியூக்ளியஸ் இருக்கு. நியூக்ளியஸ்குள்ள நிறைய குரோமோசோம் இருக்கு, ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா சென்ட்ரியோல். ஓகே, சோ நெக் ரீஜியன்ல பாத்தீங்கன்னா 2 சென்ட்ரியோல் இருக்கும். ஆக்சுவலி நெக் ரீஜியன்ல சின்ன பார்ட் தான் நெக். உங்களுக்கு வந்து விசிபிளாவே தெரியல இது. நான் உங்களுக்கு மேபி வந்து இன்னொரு ஸ்பெர்ம் டயக்ராம் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். சோ சென்ட்ரியோல் பாத்தீங்கன்னா வந்து 2 சென்ட்ரியோல் இருக்கு. மேல ஒண்ணு கீழே ஒண்ணு. ப்ராக்சிமல் அப்புறமா டிஸ்டல் 2 சென்ட்ரியோல் இருக்கும். ஓகே, அப்புறமா வந்து கீழே மிடில் பீஸ்ல பாத்தீங்கன்னா வந்து மைட்டோகாண்ட்ரியா இருக்கு. மைட்டோகாண்ட்ரியா பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல். ஏன் இந்த மைட்டோகாண்ட்ரியா இருக்குன்னா டு ப்ரொவைட் ஏடிபி, டு ப்ரொவைட் எனர்ஜி. நியூமரஸ் மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், நிறைய மைட்டோகாண்ட்ரியா இருக்கும் மிடில் பீஸ்ல. சோ எம் ஃபார் மிட் பீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மிட் பீஸ் இல்ல மிடில் பீஸ், மோஸ்ட் காமன்லி கால்ட் அஸ் மிடில் பீஸ். இந்த மிடில் பீஸ் எம் ஃபார் மிடில் பீஸ், எம் ஃபார் மைட்டோகாண்ட்ரியா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கேட்பாங்க ஹெட்ல என்ன இருக்கு? நியூக்ளியஸ் இருக்கு, சைட்டோபிளாசம் இருக்கு, ஆக்ரோசோம் இருக்கு. நெக்ல என்ன இருக்கு? 2 சென்ட்ரியோல் இருக்கு. மிடில் பீஸ்ல என்ன இருக்கு? மைட்டோகாண்ட்ரியா, நியூமரஸ் மைட்டோகாண்ட்ரியா டு ப்ரொவைட் தி பவர், ப்ரொவைட் தி ஏடிபி ஃபார் தி ஸ்பெர்ம். அப்புறமா டெய்ல் ஃபார் தி மூவ்மெண்ட். இந்த மாதிரிலாம் வந்து ஃபங்க்ஷன்ஸ் கேட்டு அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே, சோ மைட்டோகாண்ட்ரியா டு ப்ரொவைட் ஏடிபி. கரெக்ட் தானே? அந்த டெய்ல் வந்து அவ்வளவு ஃபாஸ்டா விப்ளாஷ் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா வந்து அது என்ன ஆகணும்? மூவ் பண்ணணும் டெய்ல். அப்பதான் வந்து அந்த டிராக்டுக்குள்ள எல்லாம் வந்து ஆன்டி கிராவிட்டியை தாண்டி அதனால போக முடியும். ஓகே, சோ ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகணும்னா அந்த டெய்லுக்கு என்ன வேணும்? கண்டிப்பா எனர்ஜி வேணும்ங்களா? அப்புறமா பிளாஜெல்லா கொடுத்துருக்காங்க டெய்லுக்கு. இந்த மிடில் பீஸ்க்கு அப்புறமா டெய்ல். டெய்ல் இஸ் நத்திங் பட் பிளாஜெல்லா. ஓகே, இங்க பிளாஜெல்லா கொடுத்துருக்காங்க, அந்த டெய்ல் தான். ஓகே, மூவ்மெண்ட்டுக்காக, மொட்டைலா இருக்கிறதுக்காக, ஸ்பெர்ம் மொட்டைலா இருக்கிறதுக்காக. ஓகே, சோ ஹெட்ல வந்து ஆக்ரோசோம். இட் இஸ் ஃபில்டு வித் என்சைம் நோன் அஸ் ஸ்பெர்ம் லைசன்ஸ். ஸ்பெர்ம் லைசன்ஸ் acro acrosomal enzymes. ஓகே, இது ஏன் இருக்குன்னா அது ஓவம் கிட்ட போகும்போது நிறைய லேயர்ஸ் இருக்கு. கொரோனா ரேடியேட்டா, அப்புறமா ஜோனா பெல்சுடா, இந்த மாதிரி நிறைய லேயர்ஸ் இருக்கு. அதெல்லாம் டைஜஸ்ட் பண்றதுக்காக இந்த ஆக்ரோசோம்ல நிறைய என்சைம்ஸ் இருக்கு. அது ஆக்ரோசோம் வெடிஞ்சிரும். ஓகே, ஆக்ரோசோமல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக்ரோசோமல் வெடிஞ்சு அந்த என்சைம்ஸ் வெளியில வந்து என்ன பண்ணணும்னா இதை டைஜஸ்ட் பண்ணிடும். ஓகே, யார? கொரோனா ரேடியேட்டா, அப்புறமா வந்து ஜோனா பெல்சுடா லேயர் ஆஃப் தி செகண்டரி ஊசைட். ஆக்சுவலி செகண்டரி ஊசைட் தான். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட் வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் எப்படி? நான் மேல்ஸ்ல வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா பிரைமரி செக்ஸ் ஆர்கன் இருக்கும், அப்புறமா செகண்டரி செக்ஸ் ஆர்கன் இருக்கும். இங்க பிரைமரி செக்ஸ் ஆர்கன் என்னதுன்னா வந்து ஓவரிஸ், பேர் ஆஃப் ஓவரிஸ். 2 ஓவரிஸ் தான் வந்து என்னது? பிரைமரி செக்ஸ் ஆர்கன். பிரைமரி செக்ஸ் ஆர்கன் யாரு? 2 ஓவரிஸ். ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங். உங்களுக்கு ஜஸ்ட் வந்து அப்படியே வந்து ஸ்கெட்ச் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அது மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமா கூட இருக்கட்டும், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமா இருக்கட்டும், இது 2 பார்ட்டா டிவைடா இருக்கு. ஒண்ணு வந்து பிரைமரி செக்ஸ் ஆர்கன் அப்படின்னா இதுக்குள்ளதான் வந்து அந்த மெயின் திங் என்னது? கேமீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்புறமா செகண்டரி செக்ஸ் ஆர்கன், இதுல வந்து எக்ஸ்டர்னல் ஜெனிடாலியா, அசரி கிளாண்ட், அசரி டக்ட், அண்ட் தென் இதெல்லாம் வந்து இருக்கும். செகண்டரி செக்ஸ் ஆர்கன். பிரைமரி செக்ஸ் ஆர்கன் ஆஃப் தி மேல் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்னது?
கரெக்ட், டெஸ்டிஸ். அதுவே ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் கேட்டாங்கன்னா ஓவரீஸ். ஏன்னா இங்கதான் வந்து மேல் கேமீட் ஃபீமேல் கேமீட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸ்பெர்ம் எங்க ப்ரொடியூஸ் ஆகுது? டெஸ்டிஸ்ல. ஓவரீஸ்ல என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னா ஓவம். ஓவம் இல்ல, ஆக்சுவலி செகண்டரி ஊசைட் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே. ஸ்பெர்ம் உடைய கான்டாக்ட்ல வரும்போது தான் வந்து ஓவமா வந்து அது மியோசிஸ் 2 கம்ப்ளீட் பண்ணும். ஓகே. சோ பேர் ஆஃப் ஓவரிஸ், ரெண்டு ஓவரிஸ் இருக்கு. அப்புறமா வந்து ஃபெலோப்பியன் டியூப், யூட்ரஸ், வெஜைனா, அப்புறமா எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா, மான்ஸ் பியூபிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இதான் சோ இதான் வந்து உங்களுடைய ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் உடைய டயக்ராம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்து வெஜைனா. வெஜைனல் தான் ஃபர்ஸ்ட் சீமன் வந்து வரும். அசிடிக்கா இருக்கும், வெஜைனல் ஃப்ளூயிட் இருக்கும் இதுல. அப்புறமா சர்விக்ஸ். இந்த பார்ட்டை வந்து யூட்ரஸ் சொல்லுவாங்க. சோ இந்த பார்ட் யூட்ரஸ். அப்புறமா நீங்க பாத்தீங்கன்னா இந்த டியூப்ஸ் மாதிரி வந்திருக்குல்ல, இந்த ஹேண்ட் மாதிரி இருக்கு பாருங்க பாக்க. இது வந்து ஓவி டக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல ஃபெலோப்பியன் டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவி டக்ட் ஆர் ஃபெலோப்பியன் டியூப். ஃபெலோப்பியன். ஓகே. சோ ரெண்டு ஓவி டக்ட் இருக்கு. அதனால ரைட் ஓவி டக்ட், லெஃப்ட் ஓவி டக்ட் அப்படின்னு சொல்லி நேம் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் இங்க இருக்கு பாருங்க இந்த பார்ட். சோ நான் உங்களுக்கு எல்லோ கலர்ல சர்க்கிள் பண்ணிருக்கேன், அவங்களால பார்க்க முடியுதா? அதுதான் ஓவரீஸ். சோ ரெண்டு ஓவரீஸ கனெக்ட் பண்றது வந்து யாரு? ரைட் ஓவி டக்ட், ஃபெலோப்பியன் டியூப். ஃபெலோப்பியன் டியூப்ல இருந்து யூட்ரஸ் போறோம். யூட்ரஸ்ல தான் வந்து அந்த பேபி ஃபார்ம் ஆச்சுன்னா, எம்பரியோ ஃபார்ம் ஆச்சுன்னா அங்கதான் இம்ப்ளான்ட் ஆகும். ஓகே. அங்கதான் 9 months 7 days வந்து அது க்ரோ ஆகும். இஃப் ஃபர்டிலைசேஷன் அக்கர்ஸ். அப்படி இல்லைன்னா அந்த எண்டோமெட்ரியல் வால் இருக்கும். இங்க ஆக்சுவலி 3 வால் இருக்கும்: பெரிமெட்ரியம், மயோமெட்ரியம், அப்புறமா எண்டோமெட்ரியம். எண்டோமெட்ரியம் வால் என்ன ஆகும்னா திக்காயிடும். சோ இதான் எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. இது திக்காயிடும். எதுக்குன்னா அந்த எம்ப்ரியோ வந்து இது பண்றதுக்காக, அதுல அட்டாச் ஆகுறதுக்காக திக்கா ப்ராலிஃபரேட்டரிங்கா, அப்புறமா செக்ரீட்டரி ஆயிடும். இந்த மாதிரி ஆயிடும். சோ இந்த மாதிரி ஆயிடும். இதான் யூட்ரஸ் வால், இதான் எண்டோமெட்ரியம் வச்சுக்கோ, இந்த மாதிரி ஆயிடும். அப்பதான் அந்த எம்ப்ரியோ வந்து இப்படியே வந்து இது கூட கனெக்ட் ஆகும். ஓகே. அப்பதான் எம்ப்ரியோ வந்து இது கூட, எம்ப்ரியோடைய கோரியோனிக் வில்லை வந்து இது கூட கனெக்ட் ஆகும். சோ ரொம்ப உங்களுக்கு அவுட் ஆஃப் தி பாக்ஸ் சொல்லி தரேனா, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதனாலதான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே. சோ நீங்க போக போக நான் சொல்றது எல்லாம் உங்களுக்கு வந்து அப்படியே கிளியரா, கிறிஸ்டல் கிளியரா மாறிடும். ஓகே. ஸ்மூத் மசில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, மயோமெட்ரியம் பத்தி கொடுத்துருக்காங்க இங்க. ஓகே. சோ இங்க பாருங்க, உங்களுக்கு நேம் கொடுக்காம டைரக்டா எங்கேயோ சுத்தி வளைச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க. பட் நம்ம தான் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணி டீகோட் பண்ணி, நம்ம புக்கை டீகோட் பண்ணி நம்ம வந்து படிக்கணும். இங்க ஃபன்னல் ஆஃப் ஓவி டக்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ஓவி டக்ட்ல வந்து இந்த இங்க ஃபிங்கர் மாதிரி ஒண்ணு இருக்கும். அப்புறமா இத வந்து உங்களுக்கு இன்ஃபண்டிபுலம், இந்த ரீஜன் ஆம்புலா சொல்லுவாங்க. இத வந்து இஸ்துமஸ்ன்னு சொல்லுவாங்க. இத ஃபிம்ப்ரியன்னு சொல்லுவாங்க. இந்த பார்ட் இருக்குல்ல, இந்த கை மாதிரி இந்த மாதிரி ஃபிங்கர் லைக் ப்ராஜெக்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. சோ இதான் வந்து ஓவரினா, இப்படி ஒரு கை மாதிரி இருக்கு பாருங்க. இத ஃபிம்ப்ரியே சொல்லுவாங்க. என்னது? ஃபிம்ப்ரியே. ஃபிம்ப்ரியே. ஓவரி ஓவரிக்குள்ள ஃபீமேல் கேமிட் ப்ரொடியூஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓவியூலேஷன் நடந்ததுக்கு அப்புறம், ஓவியூலேஷன் வந்து ரிலீஸ் ஆஃப் ஓவம். ஆக்சுவலி செகண்டரி சைட் ரிலீஸ் ஆஃப் ஓவம். அந்த மாதிரி ஓவம் ரிலீஸ் ஆகும்போது, ஃபீமேல் கேமிட் ரிலீஸ் ஆகும்போது, இந்த ஃபீமேல் வந்து அப்படியே இதை கேட்ச் பண்ணி, அப்படியே கை மாதிரி இருக்கு பாருங்க, இதை அப்படியே கேட்ச் பண்ணி
கேட்ச் பண்ணி ஓவிடக்டுக்குள்ள போட்டுரும். ஓவிடக்ட்ல 3 பார்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இங்க இந்த பார்ட்டை வந்து உங்களுக்கு இன்ஃபண்டிபுலம் சொல்லுவாங்க. இது ஆம்புலா சொல்லுவாங்க, கொஞ்சம் வைடா இருக்கும். இதை இஸ்துமஸ்ன்னு சொல்லுவாங்க. 3 பார்ட் ஆஃப் ஓவிடக்ட் ஆர் ஃபெலோபியன் டியூப். நான் உங்களுக்கு நேம் பண்ணிடுறேன். இந்த பார்ட்டை இன்ஃபண்டிபுலம் சொல்லுவாங்க. இத வந்து ஆம்புலா சொல்லுவாங்க. தேர்ட் ஒன் இத இஸ்துமஸ்ன்னு சொல்லுவாங்க. கரெக்டா ஆம்புலா உடைய எண்டிங்ல, இஸ்துமஸ் உடைய ஸ்டார்டிங்ல, ஆம்புலரி இஸ்துமஸ் ஜங்ஷன்ல வந்து ஓவம் வந்து செட்டில் ஆயிடும். ஸ்பெர்முக்காக வெயிட் பண்ணும். ஸ்பெர்ம் வந்துருச்சுன்னா வித்தின் 3 days ஃபர்டிலைஸ் ஆயிடும். இது வரலன்னா டு நாட் ஃபர்டிலைஸ். யூட்ரஸ் கிட்ட வரும், அப்படியே வந்து அது ஷெட் ஆயிடும். பீரியட்ஸா வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்துடும். இப்போ நம்ம டீடைல்ல ரொம்ப அவுட் ஆஃப் தி பாக்ஸ் நான் போறேன். ஐ கண்ட்ரோல். சோ இப்போ வந்து நம்ம ஓவரீஸ் வந்து படிக்கலாம். ஓவரீஸ் பிரைமரி செக்ஸ் ஆர்கன் ஆஃப் தி ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். சோ 2 ஓவரீஸ் இருக்கு. பேர் ஆஃப் ஓவரீஸ். இது எங்க இருக்குன்னா பெல்விக் ரீஜியன்ல இருக்கு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பெல்விக் ரீஜியன்ல தான் வந்து நம்மளுடைய பிட்வீன் த தைஸ் தான் வந்து நம்மளுடைய ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இருக்கு. இங்க வந்து லோவர் பார்ட் ஆஃப் தி அப்டாமினல் சொல்லியிருக்கோம். அப்டாமன் ரீஜியன் சொல்லியிருக்கேன்ல, நிறைய கிளாஸஸ் சொல்லியிருக்கேன். தொராசிக் ரீஜியன், தொராசிக் கேவிட்டி, அப்டாமினல் கேவிட்டி, பெல்விக் ரீஜியன். ஓகே, சோ அப்டாமினல் கேவிட்டியோடைய லோவர் பார்ட்ல இருக்கு. ஒன் ஆன் ஈச் சைடு ஆஃப் தி பாடி. 2 இருக்குல்ல, ஒரு லெஃப்ட் சைடு ஒன்னு ரைட் சைடு. ஒன் ஆன் ஈச் சைடு ஆஃப் தி பாடி. ஓவரீஸ்ல என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னா ஓவா ப்ரொடியூஸ் ஆகும். ஓவா, ஓவம், கூட்டட், இதெல்லாம் ஃபீமேல் கேமிட்டோடைய 3 நேம். அது ஓவா, ஓவம், ஊட்டட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 3 நேம்ஸ். எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை நீங்க கூப்பிட்டுக்கலாம். அப்புறமா ஓவரீஸ் ஜஸ்ட் ஃபீமேல் கேமெட் ப்ரொடியூஸ் பண்றதுதான் வந்து அதோடைய வேலன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது இல்ல. இட் ஆல்சோ ப்ரொடியூஸ் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன், செக்ஸ் ஹார்மோன்ஸ். ஸோ ஓவரீஸ் நம்மளுடைய பிரைமரி செக்ஸ் ஆர்கன். அதே மாதிரி நம்ம பிரைமரி மேல் செக்ஸ் ஆர்கன் டெஸ்டிஸ்ல என்ன இருக்குது. இட் ப்ரொடியூசஸ் male gamete but also produces sex hormones, androgen, testosterone பார்த்தோம் கரெக்டா. இங்கேயும் அதே மாதிரி. இட் ஆல்சோ ப்ரொடியூசஸ் என்னது ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன், ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரான், 2 ஹார்மோன். ஓ ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜனோட ஸ்பெல்லிங் வந்து ESTROGEN, ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரான். இந்த 2 ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். யாரு? ஓவரிஸ். ஃபீமேல் கேமிட் ஓவா, ஓவம், ஊட்டிட ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரானையும் ப்ரொடியூஸ் பண்ணும். சோ எக்கோடைய ஃபார்மேஷனோட பேரு ஓவரியில அதோடைய ஊஜெனசிஸ் சொல்லுவாங்க. நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி உங்களுக்கு. கேமெட்டோஜெனசிஸ் இருக்கும், அதுல மேல்ல வந்து ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ் இருக்கும், ஃபீமேல்ல ஊஜெனசிஸ் இருக்கும். Spermatogenesis is nothing but formation of sperm. Oogenesis is nothing but formation of ovum, female gamete. Okay, so ovaries வந்து lower abdominal இருக்கும், lower part of the abdominal cavity ல இருக்கும். 2 இருக்கும், ரைட்ல ஒன்னு, லெஃப்ட்ல ஒன்னு. இதுல என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னா ஓவா, ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன், ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரான் வந்து பேசும். எக்கோடைய ஃபார்மேஷன் அந்த ப்ராசஸ் பேரு oogenesis அப்படின்னு சொல்லுவோம். If a section of the ovary is cut, eggs at various stages of, actually பாத்தீங்கன்னா per month வந்து ஒரு ஓவம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். உங்களுக்கு டவுட் வரும், மேம் 2 ஓவரிஸ் இருக்கு, சோ 2 ஓவரிஸ்ல வந்து ரெண்டு ஓவம் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல. ஆல்டர்னேட் ஓவரிஸ் வந்து ஆல்டர்னேட் மந்த்துக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜான்வரியில வந்து ரைட் ஓவரில இருந்து ஓவம் ரிலீஸ் ஆகுதுன்னா பிப்ரவரியில வந்து லெஃப்ட் ஓவரில இருந்து ரிலீஸ் ஆகும்.
அப்படியே மார்ச்ல வந்து மறுபடியும் ரைட், மறுபடியும் லெஃப்ட். சோ 1 இயர்க்கு பாத்தீங்கன்னா ஒரு ஓவரியில பாத்தீங்கன்னா வந்து 6 ஓவம் ப்ரொடியூஸ் ஆகும். 2 ஓவரி இருக்கிறதுனால 12 ஓவரிஸ், 12, சாரி சாரி, ஒரு ஓவரியில பாத்தீங்கன்னா வந்து 6 ஓவம் ப்ரொடியூஸ் ஆகும். 6 ஃபீமேல் கேமீட் ப்ரொடியூஸ் ஆகும் சிங்கிள் ஓவரி. 2 ஓவரி இருக்கு அப்படின்னா 12 ஓவம், 12 ஃபீமேல் கேமீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, கேட்பாங்க நிறைய ட்விஸ்டட் கொஸ்டின்லாம் வந்து நான் பார்த்திருக்கேன். என்னதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஓவரி வந்து கட் பண்ணிட்டாங்க. இதோ அந்த ஓவரியில சிஸ்ட் வந்து அந்த ஓவரி எடுக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் ஓவரி எடுத்துட்டாங்க. இப்போ அந்த அந்த உமன் வந்து பிரெக்னென்ட் ஆக முடியுமா இல்லையா, அவங்களுக்கு பீரியட்ஸ் வருமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அவங்களுக்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நடக்குமா இல்லையா, அப்புறமா வந்து அவங்க வெதர் ஷி கேன் கிவ் பர்த் டு அ பேபி ஆர் நாட் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆல்டர்னேட் ஓவரீஸ்ல ஆல்டர்னேட் மந்த்துக்கு ஃபீமேல் கேமெட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ 2 ஓவரினா 12 ஓவம் ப்ரொடியூஸ் ஆகும் பர் இயர். ஒரு ஓவரி இதுல போயிடுச்சு டியூ டு சம் கைண்ட் ஆஃப் ரீசன்ஸ். ஒரே ஒரு ஓவரி இருக்குன்னா அது என்னது, ஆறு ஆறு ஃபீமேல் கேமெட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்போ கூட பாருங்க ஃபீமேல் கேமெட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகே, அப்போனா கண்டிப்பா அவங்க வந்து பிரெக்னென்ட் ஆக முடியும். ஷீ கேன், மென்ஸ்ட்ரல் சைக்கிளும் நடக்கும். ஒரே ஓவரி தான், ரெண்டுமே கட் பண்ணிட்டா அது முடியாது, அது நடக்காது. ரெண்டுமே 2 ஓவரிஸும் வந்து போயிடுச்சுன்னா அது ஓவரி போனதுனால அவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் பாதிப்பு வரும்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. நோ ஹெல்த், நோ ஹெல்த் ப்ராப்ளம்ஸ். ஷி கேன் லிவ் ஹாப்பிலி அண்ட் ஹெல்த்திலி. நிறைய கேசஸ்ல இந்த மாதிரி நடக்கும். ஸோ பிரெக்னெண்டா இருக்கும் போதே வந்து அவங்களுக்கு ஓவரியில வந்து சிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். சிஸ்ட் ஃபார்ம் ஆகுதுன்னா ஓவரி எடுக்க வேண்டிய நிலைமையில இருக்கும். அப்ப ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஓவரிக்குள்ள பிரெக்னன்சில கார்பஸ் லியூட்டியம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். கார்பஸ் லியூட்டியம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் ஆகும், ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர். அதுல இருந்து மெயின் பிரெக்னன்சி ஹார்மோன் ப்ரொஜெஸ்டரான் அப்புறமா ஈஸ்ட்ரோஜன் வந்து ரிலீஸ் ஆகும். இந்த ப்ரொஜெஸ்டரான் ஈஸ்ட்ரோஜன் பாத்தீங்கன்னா அந்த அந்த எம்ப்ரியோ இம்ப்ளான்ட் ஆகிற அந்த எண்டோமெட்ரியம் வந்து மெயின்டைன் பண்ணும். அதோடைய மெயின்டெனன்ஸ் இல்லைன்னா என்ன ஆகும்னா அபார்ஷன் நடந்துரும். ஓகே, சோ இந்த மாதிரி வந்து நிறைய கேசஸ் இருக்கு, அதை பத்தி நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம டெக்ஸ்ட் வந்து படிச்சோம். So if a section of the ovary is cut, eggs at various stages of maturing can be seen. So ovary வந்து கொடுத்துருக்காங்க இங்க. ஓவரியோடைய மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சர் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து ஒரு ஸ்டேஜ்ல எப்படி எக் ஃபார்ம் ஆகுது. ஈச் எக் பிகன்ஸ் அஸ் அ பிரைமரி ஃபாலிக்கல். இந்த ஃபர்ஸ்ட் வந்து பிரைமரி ஃபாலிக்கல் வந்து பர்த்லயே வந்து டெவலப் ஆயிடும். பிரைமரி ஃபாலிக்கல் பாருங்க, இதுக்குள்ள இருக்கு பாருங்க ஒரு டாட் மாதிரி ஸ்ட்ரக்சர், அதுதான் வந்து நம்மளுடைய ஃபீமேல் கேமீட், பிரைமரி ஊசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைமரி ஊசைட்டுக்குள்ள, பிரைமரி ஃபாலிக்கலுக்குள்ள பிரைமரி ஊசைட். இப்போ இந்த பிரைமரி ஊசைட்ட நிறைய ஃபாலிகுலார் செல்ஸ், கிரானுலோசா செல்ஸ் வந்து கவர் பண்ணும். அந்த கவர் பண்ணி தான் இது பிரைமரி ஃபாலிக்கலா மாறுது. பிரைமரி ஃபாலிக்கல் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நிறைய கிரானுலோசா செல்ஸ் உடைய லேயர்ஸ். ஒரு லேயர் ஆக்சுவலி ஒரு வாட் லேயர் ஆஃப் கிரானுலோசா செல், அதுக்குள்ள ஒரு பிரைமரி ஊசைட் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ இன்னொரு லேயர் ஆஃப் கிரானுலோசா செல் என்னன்னா வந்து ஃபாலிகுலார் செல்ஸ் வந்து கவர் பண்ணி அந்த செகண்டரி ஊசைட்டா மாறும். 2 லேயர்ஸ், ஒன்னு ரெண்டு லேயர்ஸ் ஆக்சுவலி. டூ லேயர்ஸ் ஆக்சுவலி, டூ லேயர்ஸ் வந்து 2 லேயர்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கும்.
கலர் பண்ணட்டுமா வேண்டாமா? அப்படியே வச்சிருட்டுமா? ஸோ பிரைமரி ஃபாலிக்கல், செகண்டரி ஃபாலிக்கல்ல ரெண்டு லேயர், டூ ஆர் த்ரீ லேயர்ஸ் ஆஃப் கிரானுலோசா செல்ஸ் கவர். இப்போ இது டெர்ஷரி ஃபாலிக்கலா வரும். டெர்ஷரி ஃபாலிக்கல் வரும்போது இங்க ஒரு கேவிட்டி இருக்கும், ஃப்ளூயிட் ஃபில்டு கேவிட்டி, அது ஆண்ட்ரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இந்த டெர்ஷரி ஃபாலிக்கல்ல இருந்து கிராஃபியன் ஃபாலிக்கல் வரும். டெர்ஷரி ஃபாலிக்கல்ல இருந்து கிராஃபியன் ஃபாலிக்கலா வரும். ஸோ பிரைமரி ஃபாலிக்கல், செகண்டரி ஃபாலிக்கல். பிரைமரி ஃபாலிக்கல்ல ஒன் லேயர் ஆஃப் கிரானுலோசா செல்ஸ் இருக்கு, செகண்டரி ஃபாலிக்கல்ல 2 to 3 layers ஆஃப் கிரானுலோசா செல்ஸ் இருக்கு. டெர்ஷரி ஃபாலிக்கல்ல வந்து உங்களுக்கு ஆண்ட்ரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளூயிட் ஃபில் கேவிட்டி இருக்கு. அண்ட் தென் கிராஃபியன் ஃபாலிக்கல்ல பாத்தீங்கன்னா நிறைய லேயர்ஸ் வந்து ரொம்ப பெருசா மாறிடும் அது. ஆக்சுவலி நிறைய லேயர்ஸ் வந்து கவர் பண்ணிடும், நிறைய லேயர்ஸ் ஆஃப் செல். ஆண்ட்ரமும் கொஞ்சம் பெருசாயிடும். ஓகே, டியூனிகா எக்ஸ்டர்னா, டியூனிகா இன்டர்னா அப்படின்னு சொல்லி ரெண்டு லேயரா வந்து டிஃபரன்ஷியேட் ஆயிடும். இப்போ இந்த இதுக்குள்ள ஆக்சுவலி பாத்தீங்கன்னா டெர்ஷரி ஃபர்ஸ்ட் இங்கெல்லாம் இருக்கும் போது பிரைமரி ஊசைட் இருக்கும். பிரைமரி ஊசைட் இங்க வந்து இது மியாசிஸ் 1 கம்ப்ளீட் பண்ணி செகண்டரி ஊசைட்டா மாறிடும். இப்போ இதுக்குள்ள கிராஃபியன் ஃபாலிக்குள்ள என்ன இருக்குன்னா செகண்டரி ஊசைட். அதான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு இங்க கொடுத்துருக்காங்களா ஊஜெனசிஸ். 1 minute. ஊஜெனசிஸும் உங்களுக்கு கொடுக்கவே இல்ல, ஸ்பெர்மாட்டோஜெனசிஸும் கொடுக்கவே இல்லை. எப்படி ஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி. சோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், சொல்லக்கூடாதீங்க. ஆக்சுவலி ஓவரிஸ்குள்ள ரொம்ப ரொம்ப நிறைய தியரி இருக்கு. நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அப்படியே வந்து ஒரு கிளாஸ்ல முடியாது. இது 10 கிளாஸ் வேணும் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா. அவ்வளோ தியரி இருக்கு என்கிட்ட சொல்றதுக்கு. ஸோ பயாலஜி ஸ்பெஷல் உங்களுக்கு வந்து நான் நிறைய நிறைய உங்களுக்கு அவுட் ஆஃப் தி புக் நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன், ஸ்டோரி மாதிரி. அப்பதான் வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஓகே, இதுதான் இதை பத்தி நான் நிறைய படிச்சிருக்கேன். சோ நான் எவ்வளவு படிச்சிருக்கேனோ அவ்வளவு நாலேஜ் உங்களுக்கும் வந்து அது என்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் நிறைய கிளாஸ் எடுக்கும் போது நிறைய அவுட் ஆஃப் தி திங்ஸ் அப்பதான் உங்களுக்கு புரியும். ஜஸ்ட் நான் ரீட் பண்ணிக்கிட்டே போனா உங்களுக்கு அது புரியுமா? புரியவே புரியாது சுத்தமா. நான் அது உங்களுக்கு அந்த டேர்ம உங்களுடைய பிரெயின்குள்ள என்டர் பண்ண வைக்கணும். ஓகே, சோ ஓவரீஸ்ல பாத்தீங்கன்னா வந்து ஊகோனியா இருக்கும். ஊகோனியால இருந்து மைட்டாசிஸ் பண்ணி, மைட்டாசிஸ் அப்படின்னா டிவைடு டிவைட் ஆயிட்டு பிரைமரி ஊசைட் வந்து பிரைமரி, ஆக்சுவலி பிரைமரியே அந்த ஷார்ட் கட்ல அப்படி எழுதுறாங்க. நான் உங்களுக்காக ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் அப்படியே எழுதுறேன் டெக்ஸ்ட். பிரைமரி ஊசைட்டு மியாசிஸ் 1 பண்ணி ஹாஃபா டிவைட் ஆகி செகண்டரி ஊசைட்டா மாறும். செகண்டரி ஊசைட்ல இருந்து அது ஊட்டெட்டா மாறும். ஊட்டெட் இல்லைன்னா வந்து ஓபமா மாறும். ஊகோனியால இருந்து செகண்டரி ஊசைட் வந்து எப்படி மாறும்னா, 1 minute, மியாசிஸ் மைட்டாசிஸ்னால. இங்க இது பண்ண முடியாதா? மியாசிஸ்னால. 1 minute, நான் டைப் பண்றதுக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கு. மைட்டாசிஸ்னால. அப்புறமா நான் எல்லாம் எழுதிக்கிறேன், அப்புறமா எக்ஸ்பிளைன். மியாசிஸ் 1,
ஓவரிக்குள்ள எப்படி இந்த ஃபீமேல் கேமிட் ப்ரொடியூஸ் ஆகுது. எப்படி நம்ம பிளான்ட்ஸ்ல பார்த்தோம்ல, பிரைமரி மெகா மைக்ரோஸ்போர் மதர் செல், மைக்ரோஸ்போர், போலன் கிரெயின், ரெண்டு மேல் கேமீட், அதே மாதிரிதான். இத ஊஜெனசிஸ் சொல்லுவாங்க இந்த ப்ராசஸ் பேரு. சோ மைட்டாசிஸ் ஊகோனியால இருந்து பிரைமரி ஊசைட் வந்து மைட்டாசிஸ்னால டிவைட் ஆகும். செகண்ட் பிரைமரி ஊசைட்ல இருந்து செகண்டரி ஊசைட்ஸ் மியாசிஸ்னால நடக்கும். செகண்டரி ஊசைட்ல இருந்து ஓவம் தி ஃபீமேல் கேமீட் மியாசிஸ் 2 ஆல நடக்கும். மைட்டாசிஸ், மியாசிஸ் 1, மியாசிஸ் 2. சோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்போது ஒரு போலார் பாடி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் ஆகும். ஓகே, ஆக்சுவலி வந்து மியாசிஸ் நடக்கும் போது ஒரு செல்ல இருந்து இந்த மாதிரி ரெண்டு செல் மாறும். சோ இது 2N-ஆ, இது N-ஆ மாறிடும். ஒரு செட் ஆஃப் குரோமோசோம், ஒரு செட் ஆஃப் குரோமோசோம். ஆக்சுவலி ஊகோனியா 2N-ஆ இருக்கும், டிப்ளாய்டா இருக்கும், 2 செட் ஆஃப் குரோமோசோம் இருக்கும். பிரைமரி ஊசைட்டும் வந்து டிப்ளாய்டா இருக்கும். மியாசிஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா the number of chromosome becomes half. So 2N-ல இருந்து N-ஆ மாறிடும். இது மியாசிஸ் 2 நடக்கும்போது மறுபடியும் N/2 மாறும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்களா? இல்ல, ஜஸ்ட் N தான், N-ஆ மாறி. 2N இருக்கும்போது N-ஆ மாறிடும், N-ஆ இருக்கும்போது N தான். சோ இப்ப நடக்கும்போது என்ன ஆகும்னா ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் சைட்டோபிளாசம் இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு பெருசா இருக்கும், ஒண்ணு சின்னதா இருக்கும். இது செகண்டரி பெருசா இருக்குல்ல, இதுதான் செகண்டரி ஊசைட். இது ஃபர்ஸ்ட் போலார் பாடி. இது அப்படியே டீஜெனரேட் ஆயிடும். அதே மாதிரி மியாசிஸ் 2 நடக்கும்போது செகண்ட் போலார் பாடி, ரெண்டு போலார் பாடி ஆக்சுவலி வந்து ஓவரிக்குள்ள ஃபார்ம் ஆகும். ரெண்டுமே டீஜெனரேட் ஆயிடும். இதுல என்ன மேட்டர்ஸ்னா செகண்டரி ஊசைட், அப்புறமா ஓவர். பிரைமரி ஃபாலிக்கல்ல பிரைமரி ஊசைட் இருக்கும், செகண்டரி ஃபாலிக்கல்ல பிரைமரி ஊசைட் இருக்கும். டெர்ஷரி ஃபாலிக்கல்ல வரும்போது இது மியாசிஸ் 1 கம்ப்ளீட் பண்ணி செகண்டரி ஊசைட்டா மாறிடும். செகண்டரி கிராஃபியன் ஃபாலிக்கல் செகண்டரி ஊசைட் இருக்கும். ஓவரியில இருந்து வெளியில வரும்போது ஓவியுலேஷன் சொல்லுவாங்க, the process of release of ovum. ஆக்சுவலி ஓவம் இல்ல, செகண்டரி ஊசைட், the process of release of secondary oocyte. புக்ல வந்து உங்களுக்கு ஓவம் கொடுத்துருக்காங்க, பட் the real exact thing what's happening in the ovary is secondary oocyte உடைய ரிலீஸ். அத கிராஃபியன் ஃபாலிக்கல் வந்து என்ன ஆகும்னா LH அப்படின்னு சொல்லி ஒரு ஹார்மோன் வந்து அதிகமா ரிலீஸ் ஆகிறதுனால ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருந்து LH ஹார்மோன், லியூட்டினைசிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லி ஒரு ரிலீஸ். அது ரிலீஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் அப்படியே ரப்சர் ஆயிடும். ரப்சர் ஆகி அதுக்குள்ள இருக்க அந்த செகண்டரி ஊசைட் வந்து வெளியில வந்துடும். எப்படி ரிலீஸ் ஆகுது பாருங்க. இது கூட செகண்டரி ஊசைட்குள்ள கொரோனா ரேடியேட்டா, ஜோனா பெலிசுடா அப்படின்னு சொல்லி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு லேயர், அவங்களும் வந்து அது கூட இருப்பாங்க. இப்போ இது ரப்சர்டு கிராஃபியன் ஃபாலிக்கல் அப்படியே உடஞ்சிருக்கு பாருங்க. அப்படியே இந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் வந்து கார்பஸ் லியூட்டியமா வந்து மாறும். இந்த கார்பஸ் லியூட்டியம் பாத்தீங்கன்னா நிறைய ஆக்டிவ் கார்பஸ் லியூட்டியம், இது என்ன கொடுத்துருக்காங்க, இதுவும் கார்பஸ் லியூட்டியம் தான். இந்த கார்பஸ் லியூட்டியம் பாத்தீங்கன்னா வந்து ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரான், நிறைய கார்பஸ் லியூட்டியம் அப்படின்னு சொல்லி வார்த்தை நீங்க பார்த்தாலே ப்ரொஜெஸ்டரான் தான் ஞாபகம் வரும். எதுக்குன்னா அது அவ்வளோ ஹை அமௌண்ட் ஆஃப் ப்ரொஜெஸ்டரான் ரிலீஸ் பண்ணும். இது மட்டும்தான். பிரெக்னன்சி டைம்ல பிளாசண்டாவா ப்ரொஜெஸ்டரான் ரிலீஸ் பண்ணும். இப்போ பிரெக்னன்சி டைம் பத்தி நம்ம பேசல. நார்மல் டைம்ல கார்பஸ் லியூட்டியம் ஹை அமௌண்ட் ஆஃப் ப்ரொஜெஸ்டரான் ரிலீஸ் பண்ணும். ஏன்னா இந்த ப்ரொஜெஸ்டரான் எண்டோமெட்ரியமா செக்ரீட்ரியா மாத்தும், ஒரு திக்கா மாத்தும், இது பண்ணும், செக்ரீட் பண்ற மாதிரி மாத்தும். இந்த மாதிரி மாத்திடும், இந்த மாதிரி. ஓகே,
சோ இப்போ நம்ம தியரி வந்து ரீட் பண்ணலாம். ஃபாலிகுலர் செல்ஸ் அப்படியே சரவுண்ட் பண்ணிடும், ரவுண்ட் பண்ணிடும் யார? எக். அந்த எக்னா பிரைமரி ஊசைட். ஆக்சுவலி வந்து பிரைமரி ஃபாலிக்கல் பத்தி கொடுக்கல உங்களுக்கு, செகண்டரி ஃபாலிக்கல் பத்தி கொடுக்கல, டெர்ஷரி ஃபாலிக்கல் பத்தி கொடுக்கல, டைரக்டா வந்து கிராஃபியன் ஃபாலிக்கல் கொடுத்துட்டாங்க. ஓகே, நிறைய லேயர்ஸ் ஆஃப் ஃபாலிகுலர் செல் கிரானுலோசா செல் வந்து செகண்டரி ஊசைட்டை கவர் பண்ணி ஒரு கேவிட்டி ப்ரொடியூஸ் ஆகும், ஆண்ட்ரம்னு. ஸோ இந்த கேவிட்டி, ஆண்ட்ரம், அப்புறமா வந்து ஃபாலிகுலர் செல்ஸ் கவர் பண்ணியிருக்கு செகண்டரி ஊசைட். இதை டோட்டலா வந்து கிராஃபியன் ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவியூலேஷன் டைம்ல வந்து கிராஃபியன் ஃபாலிக்கல் ரப்சர் ஆகி அதுல இருந்து அந்த செகண்டரி ஊசைட் வந்து ரிலீஸ் ஆகும். இப்போ ரிமைனிங் இருக்கிற அந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் எம்டியா இருக்குல்ல, அது கார்பஸ் லியூட்டியமா வந்து மாறிடும். இது கொடுத்துருக்காங்க பாருங்க. இது பிரைமரி ஊசைட், இது செகண்டரி ஊசைட், இது டெர்ஷரி ஊசைட்ல ஃபாலிக்கல் சாரி, பிரைமரி ஃபாலிக்கல், செகண்டரி ஃபாலிக்கல், டெர்ஷரி ஃபாலிக்கல் தான் ஆண்ட்ரம் வந்து ஸ்டார்ட் ஆகும். கேட்பாங்க, வாட் இஸ் தி யூனிக் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் டெர்ஷரி ஃபாலிக்கல்? ஆண்ட்ரம், ஃப்ளூயிட் ஃபில்டு கேவிட்டி அப்படின்னு சொல்லணும் நீங்க. ஓகே, அண்ட் தென் கிராஃபியன் ஃபாலிக்கல், குவாட்டர்னரி ஃபாலிக்கல் இல்ல, கிராஃபியன் ஃபாலிக்கல். கிராஃபைன் இல்ல, கிராஃபியன். நிறைய பேர் கிராஃபைன் ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்லி படிப்பாங்க, இல்ல கிராஃபியன் தான். 2A, நாட் 2F இல்ல. ஸோ கிராஃபியன் ஃபாலிக்கல் இதுல 2 மெம்பரேன் இருக்கும், டியூனிகா எக்ஸ்டர்னா, டியூனிகா இன்டர்னா. அப்புறமா இது கிரானுலோசா செல்லாட அந்த அந்த மெம்பரைன்ஸ் வந்து எதனால மேடா இருக்குன்னா கிரானுலோசா செல்ஸால. ஆண்ட்ரம் அதுக்குள்ள இருக்கும், ஃப்ளூயிட் ஃபில்டு கேவிட்டி கொஞ்சம் பெருசா இருக்கும் இதுல. ஆண்ட்ரம் டெர்ஷரி ஃபாலிக்கல்ல கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெருசா இருக்கும். அப்புறமா இந்த செகண்டரி ஊசைட் பாத்தீங்கன்னா 2 லேயர் ஃபார்ம். ஜோனா பெல்லிசுடா லேயர், இட் இஸ் மேட் அப் ஆஃப் கிளைகோ புரோட்டீன். கிளைகோ புரோட்டீன்னா கார்போஹைட்ரேட் அண்ட் புரோட்டீனால மேடான லேயர் தான் ஜோனா பெல்லிசுடா லேயர். அப்புறமா கிரானுலோசா செல்லால கொரோனா ரேடியேட்டா அப்படின்னு சொல்லி ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, இது கிராஃபியன் ஃபாலிக்கல்ல மட்டும்தான் நடக்கும். இப்போ இது ரப்சர் ஆயிடுது பாருங்க, ஓவியூல் வெளில வந்துருது பாருங்க, ஓவம் வெளில வந்துருது பாருங்க. செகண்டரி ஊசைடு ஆக்சுவலி வெளில வந்துடும். அப்படியே ஃபிம்ப்ரியேக்கு போகும், ஃபெலோப்பியன் டியூப்க்கு போகும். இந்த ரிமைனிங் இருக்கிற அந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் கார்பஸ் லியூட்டியமா மாறிடும். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஓவரியில நிறைய கனெக்டிவ் டிஷ்யூ, நிறைய பிளட் வெசல்ஸ்லாம் இருக்கும். இப்போ நம்ம ஃபெலோப்பியன் டியூப் வந்து படிக்கலாம். ஓவி டக்ட் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆக்சுவலி இங்க லேபிளிங்ல ஓவி டக்ட் கொடுத்துருக்காங்க, இங்க பாருங்க ஃபெலோப்பியன் டியூப் கொடுத்துருக்காங்க. 2 ஃபெலோப்பியன் டியூப் இல்லைன்னா ஓவி டக்ட் இருக்கு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல. ஒன்னு பாத்தீங்கன்னா 10 to 15 சென்டிமீட்டர் லாங்ல இருக்கும். இதோடைய ஃபர்ஸ்ட் பார்ட் ஸ்டார்ட் ஆகுதுல அது வந்து ஃபனல் ஷேப்டா இருக்கும், ஓவரிக்கு கிட்ட இருக்கும் அது. இந்த பார்ட் நான் சொல்லிருக்கேன்ல உங்களுக்கு, இந்த பார்ட் ஃபனல் ஷேப்ட் இருக்கா, ஃபனல் மாதிரி இருக்கா, இது இப்படி உல்டாவா கொடுத்துருக்காங்க, இப்படி கொடுத்துருக்காங்க அவங்க. ஃபனல் ஷேப்டா இருக்கா, இதை இன்ஃபண்டிபுலம் சொல்லுவாங்க. ஸோ இட் வில் பி தி நியரஸ்ட் டு ஓவரி. ஓவரி கிட்ட இருக்கும் ஃபண்டிபுலம். ஆக்சுவலி இன்ஃபண்டிபுலம்ல மார்ஜின்ல, இன்ஃபண்டிபுலம் இப்படி இருக்குன்னா இதோடைய மார்ஜின்ல இங்க முன்னாடி பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஃபிங்கர் மாதிரி ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும். அத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பியர்ஸ் ஃபிங்கர்ஸ் லைக் ப்ரொஜெக்ஷன், அது ஃபிம்ரியே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இன்ஃபண்டிபுலம்க்கு அப்புறமா வந்து ஒரு தின்னு காயில்டு டியூப் இருக்கும். ஆக்சுவலி ஆம்புலா அப்புறமா இஸ்துமஸ் பத்தி கொடுக்கல. இன்ஃபண்டிபுலம்க்கு அப்புறமா ஒரு மிடில் இடத்துல டியூப் உடைய மிடில்ல அது கொஞ்சம் வைடா இருக்கும், அது ஆம்புலா சொல்லுவாங்க. ஆம்புலாக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து இது இஸ்துமஸ் வந்து வரும், நேரோ இஸ்துமஸ். இதெல்லாம் கொடுக்கல உங்களுக்கு. ஃபெலோப்பியன் டியூப் அப்புறமா இட் ஓபன்ஸ் இன்டு யூட்ரஸ். யூட்ரஸ் வந்து பியர் ஷேப்டு இருக்கும். பியர் இப்படி இருக்கும்ல, பியர் ஷேப்டு, பியர் ஷேப். ஆக்சுவலி இது பியர் ஷேப்டா இருக்கு, இன்வெர்டட் பியர் ஷேப்டா இருக்கு. கலர்ல மார்க் பண்ணிட்டுமா உங்களுக்காக.
ஸோ யூட்ரஸ் வந்து பியர் ஷேப்டு இருக்கும், மசிலால மேடா இருக்கு, திக்கா இருக்கும், திக் வால்டு ஆர்கன். அந்த யூட்ரஸ் தான் வந்து 9 months 7 days அந்த பேபி வந்து க்ரோ ஆகும், ஃபீட்டஸ் க்ரோ ஆகும். 7 centimeter லாங் இருக்கும், 5 centimeter ப்ராட் இருக்கும், 2.5 centimeter திக்கா இருக்கும். லாங் லென்த் வந்து 7 centimeter, வித் வந்து 5 centimeter, திக்னஸ் வந்து 2.5 centimeter. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான நம்பர்ஸ். யூட்ரஸோட வால்ல பாத்தீங்கன்னா 3 லேயர்ஸ் இருக்கும், 3 மெம்பரேன்ஸ் இருக்கும், 3 கோட்ஸ் இருக்கும். சொன்னல, இன்னர் மோஸ்ட் எண்டோமெட்ரியம், மிடில்ல இருக்கிறது மயோமெட்ரியம், அவுட்டர்ல இருக்கிறது பெரிமெட்ரியம். எப்படி நம்ம வந்து ஹார்ட்ல பார்த்தோம், ஹார்ட்ல பார்த்தோமா? இல்ல இல்ல, ஹார்ட்ல பார்க்கல, ஹார்ட்ல இதுலயும் ஒரு லேயர் பார்க்க ஞாபகம் வரல அது. ஸோ 3 லேயர் இருக்கும். ஃப்ரூட்ஸ்ல எப்படி 3 லேயர் இருக்கோ அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஐ திங்க் இட்ஸ் வியர்ட் டு கம்பேர் தோஸ். ஸோ எனக்கு இப்போதைக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு. அதே மாதிரி எப்படி ஃபிளஷியா இருக்கும்போது திக்கா இருக்கும்போது ஃப்ரூட்ஸ்ல 3 லேயர் இருக்கு. ஐ டோன்ட் எக்ஸாக்ட்லி ரிமெம்பர். அதுலயும் பெரிய மயோ எண்டோன்னு வரும். ஸோ அந்த 3 லேயர் மாதிரி இங்கேயும் யூட்ரஸும் திக்கா இருக்கும், அதனால இதுக்கு 3 லேயர். இன்னர் உள்ள வெளியில இருக்கிறது அவுட்டர் மோஸ்ட் பெரிமெட்ரியம், மிடில்ல இருக்கிறது மயோமெட்ரியம், உள்ள இருக்கிறது இன்னர் மோஸ்ட் எண்டோமெட்ரியம். இந்த எண்டோமெட்ரியம் லேயர் தான் வந்து இட் இஸ் ரிச்லி சப்ளைடு வித் பிளட் வெசல்ஸ். ஓகே. அப்புறமா வந்து யூட்ரஸோட கீழே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்பின்ஸ்டர் இருக்கும், அந்த சர்விக்ஸ் இருக்கும், அப்புறமா வெஜைனா இருக்கும். எண்டோமெட்ரியம் பாத்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ல பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபீமேல்ஸ்ல. அப்போ வந்து இந்த எண்டோமெட்ரியம் உடைய வால் தான் வந்து ஷெட் ஆகும். பிளட் ஃபார்ம்ல வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வரும். ஓகே. ஃபர்டிலைசேஷன் நடக்கலைன்னா இந்த எண்டோமெட்ரியம் வால் தான் வந்து என்ன ஆகும்னா ஷெட் ஆயிடும், டோட்டலா அப்படியே கம்ப்ளீட்டா ஷெட் ஆகி பீரியட்ஸ் இல்லைன்னா வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்படின்னு சொல்லி ஃபீமேல்ல அது ரிலீஸ் ஆகும் பிளட் ஃபார்ம்ல. இப்போ வெஜைனா வந்து இங்கதான் வந்து மேலுடைய பெனிஸ் வந்து வெஜைனால தான் இன்சர்ட் ஆகும் காய்டஸ் டைம்ல. ஓகே. காய்டஸ் செக்ஷுவல் ஆக்ட் டைம்ல வந்து காப்புலேஷன் டைம்ல பென்னிஸ் மேலுடைய காப்புலேட்டரி ஆர்கன் பென்னிஸ் வந்து ஃபீமேல் வெஜைனால வந்து இது இன்சர்ட் ஆகும். அப்புறமா இன்சர்ட் ஆனதுக்கு அப்புறமா சீமன் இருக்குல்ல, செமினல் ஃப்ளூயிட் பிளஸ் ஸ்பெர்ம் இத வந்து ரிலீஸ் பண்ண டிஸ்சார்ஜ் பண்ணும். வெஜைனா பாத்தீங்கன்னா வந்து இதுவும் ஒரு டியூப் மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் இருக்கும். 7 to 10 centimeter இன் லென்த் இருக்கும். இது பிரெக்னன்சி ஆனதுக்கு அப்புறமா 9 months 7 days ஆனதுக்கு டெலிவரி டைம்ல பார்ச்சுரேஷன் சொல்லுவாங்க. டெலிவரி டைம்ல சைல்டுடைய பர்த் டைம்ல இது வந்து பர்த் கெனாலா வந்து ஆக்ட் பண்ணும். ஓகே. இங்க இருந்தா வந்து இந்த குழந்தை வெளியே வரும் மதருடைய ஊம்ல இருந்து, ஸ்டொமக்ல இருந்து இல்ல, ஊம்புல இருந்து. ஓகே. ஸ்டொமக்ல எல்லாம் வந்து எம்பிரியோ வந்து ஃபார்ம் ஆகாது. யூட்ரஸ் உடைய இன்னொரு பேர் தான் ஊம்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வெஜைனாவுடைய ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா வந்து ஆக்சுவலி வெஜைனா தான் இட் இஸ் ஓப்பனிங் டு அவுட் சைடு. வெஜைனா இருந்தா வந்து அந்த யூரின் அப்புறமா மென்ஸ்ட்ரல் பீரியட்ஸ் பிளட் இருக்கட்டும் ரெண்டுமே வந்து சேம் பேசேஜ்ல தான் போகும். வெஜைனாவோட ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன கவரிங் மாதிரி இருக்கும். அந்த கவரிங் பேர் தான் தின் மெம்பரனஸ் கவரிங் இருக்கும், ஹைமன் சொல்லுவாங்க. இந்த ஹைமன் பாத்தீங்கன்னா செக்ஷுவல் ஆக்ட் டைம்ல டியர் ஆயிடும். ஃபர்ஸ்ட் செக்ஷுவல் ஆக்ட் டைம்ல ஃபர்ஸ்ட் பாப்புலேஷன் டைம்ல வந்து டியர் ஆயிடும். ஓகே. சோ யாரெல்லாம் வந்து அந்த செக்ஷுவல் காப்புலேஷன் பண்ணலையோ அவங்களுக்கு அந்த ஹைமன் இன்டாக்டா இருக்கும். யாரெல்லாம் பண்ணிருக்காங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் காப்புலேஷன் டைம்ல இந்த ஹைமன் வந்து பிரேக் ஆயிடும், டியர் ஆயிடும். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா வந்து காப்புலேஷன் பண்ணா மட்டும்தான் ஹைமன் டியர் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்களா? இல்ல. ஹார்ஸ் ரைடிங் இல்லைன்னா வந்து சடன் ஜர்க்கு, சடனா இப்ப ட்ரீல உட்காந்துருக்காங்க அதுல இருந்து கீழே விழுந்துட்டாங்க, இல்ல ஏதாவது கீழே விழும்போது ஏதாவது இன்ஜுரி டைம்லயும் வந்து இந்த ஹைமன் இருக்குல்ல
அது பிரேக் ஆயிடும். சோ ஆக்சுவலி வந்து ஹைமன் கொஸ்டின் கேட்பாங்க, இஸ் ஹைமன் தி சொல்றது ஹைமன் இருந்தாதான் அந்த ஃபீமேல் வந்து வெர்ஜின் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல. சில டைம்ல ஹைமன் வந்து இந்த சில பல காரணம்னால ஹைமன் கிளியர் ஆயிடும். That doesn't mean she is not a virgin. That doesn't mean she is into copulation. Okay. So சில so hymen is not the indicator of virginity. So கேட்பாங்க whether a hymen is the indicator of virginity அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா இல்ல. சில டைம் வந்து இன்ஜுரினாலயோ இது வந்து டியர் ஆயிடும். ஓகே. So in humans, female, the urethra and genital duct have a separate openings. Actually பாத்தீங்கன்னா மேல்ல வந்து urinogenital duct urethraவை பார்த்தோம் கரெக்டா. இதுல யூரினோ ரிலீஸ் ஆகும், சீமனோ ரிலீஸ் ஆகும். ஆனா இங்க அப்படி இல்ல. யூரினுக்கு தனியா ஒரு செப்பரேட் ஓப்பனிங் இருக்கும். அப்புறமா வந்து ஜெனைட்டலுக்கு தனியா செப்பரேட் ஓப்பனிங் வந்து இருக்கும். ஓகே. இப்போ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ். ஓவரி, ஓவிடக்ட், யூட்ரஸ், சர்விக்ஸ், விஜைனா, கிளைட்டோரிஸ் வந்து இதான் வந்து இத பத்தி உங்களுக்கு சொல்றோம். ஸோ எக் ஃபார்ம் ஆகுது, ஃபர்டிலைசேஷன் நடக்குது எங்க ஓவிடக்ட்ல. இல்ல இன்னர் லைனிங் எண்டோமெட்ரியம் தான் வந்து இந்த எம்ப்ரியோ வந்ததுக்கு அப்புறமா இம்ப்ளான்ட் ஆனதுக்கு அப்புறமா இதை ப்ரொடெக்ட் பண்ணும். பர்த் 9 months 7 days இங்க தான் இருக்கும் யூட்ரஸ்ல. சர்விக்ஸ் வந்து இந்த மியூக்கஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் பெனிஸோடைய லூப்ரிகன்ஸ்க்காக. அப்புறமா வெஜைனா தான் வந்து இதுலதான் வந்து பெனிஸ் வந்து என்டர் ஆகும் வாய்டஸ் டைம்ல. அப்புறமா வந்து பேபி வந்து பர்த் ஆகிறதுக்கும் இதுல இருந்தா அந்த பர்த் நடக்கும். கிளைட்டோரிஸ் வந்து இது வந்து மேலோடைய எப்படி பெனிஸ் இருக்கோ அதே மாதிரி ஃபீமேல்ல கிளைட்டோரிஸ். ஸோ மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அண்ட் தென் ஃபர்டிலைசேஷன், இந்த 2 டாபிக் வந்து நம்ம நாளைக்கு படிச்சுக்கலாம். ஓகே. இட்ஸ் ஆல்ரெடி டைம். எஸ், இன்னைக்கான கிளாஸ் புரிஞ்சுச்சா? ரொம்ப டீட்டெயில்ல தான் நான் எடுத்திருக்கேன். இன்னைக்கு கிளாஸ் புரிஞ்சுச்சா உங்களுக்கு? Yes, ma'am. எஸ். ஸோ இஃப் புரியலனா 80 to 90% இந்த கிளாஸ்லயே புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அந்த 10% வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஹேண்ட்ஸ். இந்த 10% வந்து நீங்க தான் ரிவைஸ் பண்ணி ரெகுலரா ரிவைஸ் பண்ணி நான் சொன்ன மெத்தட்ஸ்ல ரிவைஸ் பண்ணி படிக்கணும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான ஹோம்ஒர்க் என்னதுன்னா, ரிவைஸ் திஸ் லெக்சர், ரீட் பண்ணுங்க, உங்களுடைய புக் எடுத்து ரீட் பண்ணி பாருங்க. ஓகே. அப்புறமா சம்மரி நோட்ஸ் ரீட் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எஸ், இன்னைக்கான கிளாஸ் நம்ம முடிச்சுக்கலாமா? Yes, ma'am. எஸ், தேங்க்யூ ஸோ மச். Thank you. ஸோ இந்த இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது புரியலனா, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க எனக்கு யூடியூப்ல கமெண்ட் பண்ணலாம். இஃப் நீங்க இந்த மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா, உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா, இந்த மாதிரி டீடைல்டு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னா NIOS நீங்க இது ஆக்சுவலி உங்களுக்கு நீட்ல கூட வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போறீங்களா, இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஓகே. ஸோ கொஞ்சம் நான் வந்து அவுட் ஆஃப் தி புக் சொல்லி தருவேன், ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா யூ கேன் ஜாயின் தி கிளாஸ். ஓகே. ஸோ இஃப் நாட் யூ கேன் ஆல்சோ see from the whatever is. ஸோ உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் வேணும் இந்த கிளாஸ் பத்தி, யூ கேன் கமெண்ட். ஸோ வில் ரிப்ளை டு யுவர் கமெண்ட்ஸ். ஓகே. ஸோ டில் தட், study well, revise well, and get good marks in your exam. Study regularly. Okay. Thank you.